அந்த புராணங்கள் நமக்கு பல்வேறு உபாக்கியானங்களை சொல்கின்றன, பல சரித்திரங்களை சொல்கின்றன. துருவ சரித்தம், ஜடபரத உபாக்கியானம், பிரகலாத சரித்தம், இப்படி பல கதைகளை சொல்வதன் மூலமாக நாம் தர்மம் செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும், குருபக்தி செய்ய வேண்டும், தாய் தந்தையர்களை பார்த்து கொள்ள வேண்டும். குண்டலி கவரதே ஹரிவிட்டலே. அந்த பாண்டுரங்கர் கஷேத்திரத்திலே எப்படி தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதை பற்றிய வரலாறு, ஸ்ரவணகுமாரனுடைய வரலாறு, மாதர் பித்து சேவையை பற்றிய முக்கியத்துவம், கீரிப்பிள்ளை தங்கமயமானது. கீரிப்பிள்ளையாக இருந்த ஒரு ஜந்துவானது ஏழைகள், பரம ஏழைகளாக இருந்தவர்கள், பசியுடன் இருந்தவர்கள், சிறிய வயதை சார்ந்தவர்கள், எதிரிலே வரக்கூடிய பசியுடன் கூடியவர்களை அந்த பசியை நீக்கும் விதமாக குழந்தைகள் தன்னுடைய பங்கு உணவை அளித்து அந்த பசியை போக்கிய வரலாறை பார்த்து அந்த இடத்திற்கு வந்த கீரிப்பிள்ளை தன்னுடைய சரீரம் பாதி தங்கமாக மாறியதை பார்த்து ஆச்சரியப்பட்டது. இப்படி தான தர்மங்கள் நடைபெறும் இடமானது அதிசயத்தை உருவாக்கக்கூடியது, ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது, மேன்மையை அளிக்கக்கூடியது, உயர்வை அளிக்கக்கூடியது. ஸ்தல விசேஷம், கால விசேஷம், வியக்தி விசேஷம். வியக்தி விசேஷம் என்பது மனிதர்களுடைய சிறப்பு. கால விசேஷம் இந்த நேரத்திலே இப்படி அமைவது. ஸ்தல விசேஷம், இந்த இடத்திற்கு வந்தவுடனே இந்த நல்ல எண்ணம் உருவாகிறது, இந்த புண்ணியம் கிடைக்கிறது. இப்படி இந்த புராணங்கள் வேத கருத்துக்களை பல்வேறு நிதர்சனங்களின் மூலமாக, பல்வேறு உதாரணங்கள் மூலமாக, எக்ஸாம்பிள் மூலமாக, அவை யதார்த்தமாக நடைபெற்ற சம்பவங்களை, வேதத்திலே சொன்ன உபதேசங்கள் யதார்த்தமாக எங்கு நடைபெற்றனவோ, எங்கு அனுசரிக்கப்பட்டனவோ, அனுஷ்டிக்கப்பட்டனவோ அந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து சேர்த்து நம்ம கழித்து ஒரு நண்பனை போன்று அழகாக ஆர்வத்தை அதிகரிக்கும் விதமாக, நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளும் விதமாக அந்த வேத அபிப்பிராயங்களை சொல்லி வருகின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.